பரஞ்சோதி சொல்றாங்க சிவபதிய பார்த்து, என்னங்க என்னைய பாக்குறதுக்கு என்னோட சின்ன வயசு தோழி வந்திருக்கா. சிவபதி கேக்குறாரு, என்ன விஷயமா வந்திருக்கா? எங்க அவ புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சான், ஆபரேஷன் பண்றதுக்கு ஆஸ்பத்திரியில 1,00,000 ரூபா அவகிட்ட கேக்குறாங்களாம். சிவபதி சொல்றாரு, இத கேட்ட உடனே, நான் என்ன இங்க சத்திரமா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், வர்றவன் போறவனுக்கெல்லாம் காசை தூக்கி கொடுக்கறதுக்கு. பரஞ்சோதியோட தோழி கேக்குறாங்க, உன் வீட்டுக்காரரு பணம் கொடுத்தாரா? என்ன மன்னிச்சிரு அண்ணோன்னு பரஞ்சோதி சொல்றாங்க. இன்னும் அழுதுகிட்டே போறாங்க. இத கேட்டுக்கிட்டே இருந்த சக்தி 50,000 ரூபா பணத்தை ஜோதி கிட்ட கொடுக்கறாங்க. இத உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. ஜோதி கேக்குறாங்க, உனக்கு ஏது சக்தி இவ்வளவு பணம்? அத்தை, நான் வேலைக்கு போறேன்ல, அந்த சம்பளம் தான் இது அத்தை. ஜோதி அண்ணத்துக்கிட்ட பணத்தை கொடுக்கறாங்க. இத கொண்டு போய் ஆஸ்பத்திரியில கட்டு. மீதி பணத்தை என் மருமக ஆஸ்பத்திரிக்கே வந்து கட்டுறதா சொல்லியிருக்கா. இன்னும் சொல்றாங்க, ஜோதி இனிமேட்டு உன்னோட மருமக இல்ல, உன் வீட்டுக்கு வந்த சாமி. ஜோதி சக்தியை பத்தி பெருமையா நினைக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.